பிசியோதெரப்பி அப்படிங்கிற ஒரு துறை பெயினை மட்டும் ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு துறையா? பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது மருந்து சார்ந்த துறையிலும் இருக்கு, பிசியோதெரப்பிலும் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு பிசியோதெரப்பி துறையை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பெயினை ட்ரீட் பண்றதை விட அந்த பெயினை வரவிடாம செய்யணும். தட் மீன் ஒரு ப்ரிவென்ஷன் ஆஃப் பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு 2 விதமான ப்ரொசீஜரை இங்கே கையாளுறோம். ஒன்று, ஒரு பாதிக்கப்பட்ட பகுதியை நேரடியாக ட்ரீட் பண்ணுறது. தட் மீன் ஒரு சைட் ஆஃப் பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சைட் ஆஃப் பெயின் மேனேஜ்மெண்ட் நம்ம கொடுக்கறனால அந்த பாதிப்புல இருந்து அந்த பேஷண்ட்டை சீக்கிரமாகவே நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். 2, ஒரு காஸ் ஆஃப் பெயினை தெரிஞ்சு அதை நம்ம ட்ரீட் பண்ணணும். எந்த ஜாயிண்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, எந்த மசில்ல பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சு அதை ரூல் அவுட் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பரான எக்ஸசைஸ் தெரப்பியை சஜஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த 2 விஷயம் சேர்ந்து தான் ஒரு பேஷண்டோட பெயினை திரும்ப வரவிடாம செய்யும். பிசியோதெரப்பி அப்படிங்கிற ஒரு துறை பெயினை ட்ரீட் பண்றதை விட அந்த பெயினை திரும்ப வரவிடாம செய்யக்கூடிய ஒரு சிறந்த துறையாகும். இதையெல்லாம் தாண்டி ஒரு பேஷண்ட்டை ஃபங்க்ஷனலாக இம்ப்ரூவ் பண்ணி ஒரு பெயின் ஃப்ரீ லைஃபுக்கு நான் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த பேஷண்ட்டை மொபிலிட்டியை நோக்கி நான் முன்னேற்றணும். ஸோ பிசியோதெரப்பி அப்படின்னாவே மொபிலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான துறை. ஒட்டுமொத்தத்தில் பிசியோதெரப்பி அப்படின்னாவே ப்ரிவென்ஷன் ஆஃப் பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு மொபிலிட்டியை நோக்கி முன்னேற்றக்கூடிய ஒரு சிறந்த துறையாகும். பிசியோதெரப்பி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இணையான ஒரு வெயிட்டேஜான ஒரு வார்த்தை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் மொபிலிட்டி. பிசியோதெரப்பி